ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்வதிக்கும் அமிர்தனுக்கும் இப்போ ஒரு சண்டை. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சபரியோடைய ஃபேமிலி வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. அப்புறம் பார்வதியும் கனியும் ஒரு டிஸ்கஷன் போகுது. அது என்ன, அதனால் அமித் வந்து திருப்பி காண்டாயிட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 3 டாபிக் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டாஸ்கில் நேற்று சாண்ட்ரா முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி கனி முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வரப்போகிற ஃபேமிலி சபரி, அவங்க அம்மாவும் தம்பியும் வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, அவங்க வந்ததுனால உள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரீஸ் லூப் டாஸ்க், இது வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஆட வேண்டிய ஒரு டாஸ்க்கு. பட் பார்வதிக்கு சுத்தமாக ஸ்போர்ட்டிவ்னஸே இல்லை. ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரீஸ் அப்படின்னு சொன்னோடனே பார்வதியை வந்து மேலே தண்ணி ஊற்றுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பார்வதி பிளான் பண்ணுறாங்க, விக்ரம் மேலே ஒரு வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணியை வந்து ஊற்றிடுறாங்க. ஊற்றினோடனே அவன் நனைஞ்சிடறான். திருப்பி அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு பார்வதியை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. அப்போது அந்த பாட்டிலுக்கு இருக்க தண்ணியை தூக்கி ஊற்றி ஜக்கில் இருக்க தண்ணியை தூக்கி ஊற்றிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாரு டென்ஷன் ஆகிடுறாங்க. தேவையே இல்லைங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு டாஸ்க். ஸோ அதை நீங்கள் ஆடணும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது இந்த டாஸ்க் என்ன, அதாவது அவங்க அப்படி தான் ஃபன் பண்ணுவானுங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஆடலை. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தடுக்க வரல. ஊற்றணும் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இது பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அடுத்து விக்ரமை திருப்பி ஃப்ரீஸ் பண்ணி பார்வதி ரிலீஸ் பண்ணோடனே அவன் என்ன பண்ணிட்டா, ஜக்கில் தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றி போய் ஊற்றிட்டான் விக்ரம் மேலே. விக்ரம் அதை நினச்சிருந்தா பெரிய பிரச்சனையை ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டான், எதுவுமே வந்து பண்ணலை. ஸோ ஜாலியாக எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் குட். ஆனால் பார்வதிக்கு ஃபன்னாக அடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ உங்களுக்கு பண்ணால் அது ஃபன் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்னென்னா, அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்போ கௌமுதின் உள்ளே வந்துட்டான். விக்ரம் ஊற்றுறான். நான் எதுக்கு நீ மைக்கில் ஊற்றுறேன்? ஏன்னா மைக்கில் ஊற்றலாம், மைக்கை திறந்து பக்கத்தில் ஊற்றுற மாதிரி ஊற்றுறாங்க. அது வந்து பார்த்துட்டு வந்தவனே, எதுக்குடா எனக்காக வரல நீ? எனக்கு அவ்வளோ பேர் சேர்ந்து ஊற்றுறாங்க, எனக்காக வரல, இப்போ வந்து ஊற்றி வச்சுருக்க, எதுக்கு அடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஏய் நான் யாருனாலும் சொல்லி தாண்டி ஆவேன், கேப்டன் நான் சொல்லி தானே ஆகணும், நீ கேப்டன்னா இப்போ வந்துடுவேன் நீயே, விக்ரம் எனக்கு பண்ண பண்ணி எங்கே போனேன்? இல்லை அது முதல்ல ஃபன்னாக தான் இருந்தது அப்படின்னா, இப்போ இதுவும் பண்ண தானே? இல்லை மைக்கில் ஊற்ற போனது தான் வந்தேன் அப்படின்றான். ஏய் என்னடா எனக்கு மட்டும்தான் எல்லாம் வந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக சரி விடு டென்ஷன் ஆகாத அமிர்தின். அப்புறம் சொல்கிறான், இது ரொம்ப சீரியஸாக போகிற மாதிரி இருந்துச்சுடா, அதனால தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்ற மாதிரி அமித் சொல்ல, கரெக்டு தான்டா, பட் அதை பண்ணால் தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீ எதுக்கு ஸ்டாப் பண்ண அப்படின்ற மாதிரி அமித் வந்து பார்வதிக்கு ஃபேவராக வந்து பேசுகிறாரு. அமிர்தின் வந்து இல்லை நான் அப்படி பண்ணல, பிரச்சனை வேண்டாம், பெருசாக வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இதில் பார்வதியுடைய ஸ்போர்ட்டிவ்னஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்போர்ட்டிவாக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி இதை அந்த ப்ரொமோவில் பார்க்கும்போது, அதாவது ஒரு இது ரிலீஸ் ஆகும் எப்பயுமே, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. எண்ணெயை தூக்கி ஊற்றிட்டாங்க, முட்டையை அடித்து ஊற்றிட்டாங்கன்னு நினச்சேன். பார்த்தா தண்ணி தான் இருக்கும், இதுக்கு இவ்வளோ சீனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து பார்வதி கனியை தூக்கிட்டு போய் அந்த பிரச்சனை காலில் ஒன்று நடந்துச்சுல, எவ்விடமோ பார்வதி எவ்விடமோ கனி அமித் அவ்விடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிஸ்கஷன் வந்து போடுறாங்க நம்ம பார்வதி. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து என்ன அப்படிங்கிற, இல்லை இந்த மாதிரி பேசுனீங்களாமே என்னன்னு சொல்லி கிளாரிட்டி இல்லை, அது ஜென்ரலாக நான் பேசினேன், அது வந்து இப்போ என்ன குரூப்பிஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உங்களை நான் சொன்னேன், மற்றபடி உங்கள்கிட்ட தப்பாக நான் மீன் பண்ணல, ஜென்ரல் வேர்டு அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு எனக்கு, சும்மா தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அமித் கோவம் வந்துருச்சு, கனி வெளியே பேசியிருக்காங்க பார்வதி கிட்ட அப்படின்னு சொல்லி விட்டாங்க. எதுக்கு பேசுகிறேன்னு சொல்லி பார்வதி கேட்குறே, ஜஸ்ட் அது என்னோடய இன்சைட்டுக்காக நான் பேசினேன், இது நான் எதுவும் திருப்பி உள்ள நீங்கள் பயப்படாத அப்படின்னா, காலையிலே உன்னை புதைக்க சொன்னேன்ல உங்ககிட்ட வச்சு, எதுக்கு இப்படி பண்ணுறேன்ட்டு. உடனே கனி பேசிட்டு போனாங்கல்ல பாரதி கிட்ட, அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா சாண்ட்ராலாம் வந்து விக்ரம்லாம் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க. அவள் அப்படி தான் கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுவா, அவள் அப்படி தான் கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி. அவள் ஒரு கிளாரிட்டிக்கு எடுத்தால் இதை வச்சு அவள் கேம் ப்ளே பண்ணுறான்னு சொல்லி திவ்யா வேறு. திவ்யாவுக்கு எதுவுமே புரியலனா கூட பார்வதி காணா வினோத் கமருதீன் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் இந்த அம்மா வந்து போய் வாய்ஸ் அவுட் பண்ணிடுவாங்க, வேறு யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. என்னத்தை சொல்ல, அவங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.